உலகிலேயே மிகப்பெரிய கருவறை லிங்கம் கொண்ட கோவில். தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையான பிரம்மாண்டமான திருக்கோவில். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆலயமானது அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டா இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் பிரகதீஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். அம்மனின் பெயர் பெரிய நாயகி. தலவிருசமாக பின்னை மரம், வன்னி மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் சிம்ம கிணறு. தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது. இங்கு உள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது. இந்த நந்தி மூலஸ்தானத்தில் இருந்து 200 மீட்டர் இடைவெளியில் உள்ளது. தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளி பட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பு. மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும். கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிடையாது. கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால் வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும். குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும். பெரியநாயகி அம்மன் பெயருக்கு ஏற்றாற் போல் 9 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கின்றாள். இங்குள்ள நவகிரகம் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பு வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் ராஜராஜ சோழனின் மகன் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. தமிழகத்திலேயே மிகப்பெரிய கருவறை லிங்கம் இங்குதான் உள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் லிங்கம் 12 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் உள்ள லிங்கம் 13 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டுள்ளது. ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர். ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம், இங்குள்ள லிங்கம் பெண் அம்சமாகும். அங்கு உரல் வடிவம், இங்கு உடுக்கை வடிவம் கொண்டுள்ளது. இங்குள்ள நந்தியும் தஞ்சாவூரை விட பெரியது. தஞ்சாவூரில் உள்ள நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டு உயரமான மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது. தஞ்சாவூரில் கருவறையிலிருந்து 100 மீட்டர் இடைவெளியில் நந்தி உள்ளது. இங்கு 200 மீட்டர் இடைவெளியில் உள்ளது. கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தை குறைத்தும் வெப்பத்தை அதிகரித்தும் காட்டும் இந்த அதிசய கல் வேற எந்த கோயிலும் இருப்பதாக தெரியவில்லை. காஞ்சி மடத்தின் சார்பில் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் இங்கு பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடந்து வருகிறது. நூற்றுக்கணக்கான மூட்டை அரிசியை வேக வைத்து மூலவராக இருக்கும் பிரம்மாண்டமான லிங்கம் மூடும் அளவிற்கு சாதத்தினால் அபிஷேகம் செய்வார்கள். அன்றைய தினம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த அபிஷேகம் நடக்கும். அத்துடன் காய்கறி, கனி வகைகள், பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து சிறப்பு பூஜை நடக்கும். மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை பக்தர்கள் அன்னாபிஷேக லிங்கத்தை தரிசனம் செய்யலாம். அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பொதுவாக ஓடும் நீரில் விடுவது வழக்கம். குறிப்பாக பானத்தில் மீது இருக்கும் அன்னத்தை கதிர்கள் ஊடுருவி இருக்கும். அதை சாப்பிட்டால் அதன் சக்தியை தாங்கும் வலிமை நமக்கு கிடையாது. எனவே ஆவுடை பகுதியில் உள்ள அன்னத்தில் தயிர் கலந்து தயிர் சாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறார்கள். இங்குள்ள அம்மன் 9 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கின்றாள். நிமிர்ந்து பார்த்துதான் நம்மால் வணங்க முடியும். இவளது பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து உள்ளனர். அதன் பிறகுதான் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வர ஆரம்பித்தனர். சமீபத்தில் பிரதமர் மோடியும் இங்கு வந்து சென்றார். இங்குள்ள நவகிரகம் மற்ற கோயில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்குரிய எந்திர வடிவில் 8 கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு 7 குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார். தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான். தேரில் உள்ள 10 கடையாணிகளும் தந்தவர்கள் என கூறப்படுகிறது. நவகிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன. எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவகிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டப அமைப்பு உள்ளது. இங்குள்ள துர்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இவள் ராஜேந்திர சோழனின் குலதெய்வம். 9 வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றாள். இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம். இவளை மங்கள சண்டி என்றும் அழைக்கின்றார்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணியிடை மாற்றம் ஆகியவற்றுக்கு இவளை மக்கள் வணங்குகிறார்கள். ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்புதான் சிவனை வணங்குவான். இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பின்னரே சிவனை தரிசிக்க செல்கின்றனர். இவளுக்கு கோயிலில் இடது பக்கம் தனி சன்னதி அமைந்துள்ளது. ஒரு முறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோயில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி உள்ளது என கேட்டான். அமைச்சருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. அவர் பதறி போய் அங்கிருந்த விநாயகரை
விநாயகரை வணங்கினார். காவிக்கல் 8000 செம்பு காசு, காவி நூல் 8000 செம்பு காசு என நினைவுக்கு வந்தது. எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். தற்பொழுது கனக விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் தன் வலக்கையில் எழுத்தாணியுடன் கால் செலுக்கின்றார். இங்குள்ள கோபுரம் சோழர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. தஞ்சாவூரை போலவே இங்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த பின் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. 216 அடி உயரமுள்ள தஞ்சாவூர் கோபுரம் கீழிருந்து மேல் ஒரே சீராக கட்டப்பட்டு இருக்கும். ஆனால் 150 அடி உயரம், 100 அடி அகலம் உள்ள இக்கோயில் கோபுரம் கீழிருந்து 100 அடி உயரம் வரை அகலமாகவும் அதன் பின் 80 அடி உயரம் குறுகலாகவும் கட்டப்பட்டுள்ளது. கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழக்கூடாது என்பதற்காக இவ்வாறு கட்டப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்தபடியாக இக்கோயில் விமானம்தான் தமிழகத்தில் பெரிய விமானமாகும். தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவனமாதேவிக்கும் மார்கழி திருவாதிரை அன்று பிறந்தவன் தான் ராஜேந்திர சோழன். இயற்பெயர் மதுராந்தகன். இவனது ஆட்சி காலம் கிபி 1012ஆம் ஆண்டு முதல் 1044ஆம் ஆண்டு வரை. கடல் கடந்து பல நாடுகளை வென்று இவனுக்கு கடாரம் கொன்றான் என்ற பட்டமும் கிடைத்தது. தன்னுடைய தந்தை தஞ்சாவூரில் கட்டிய கோவிலை போலவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய கோயில் கட்டி லிங்கத்தையும் நந்தியும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தான். தஞ்சாவூரை போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரியநாயகி என்றும் பெயர் சூட்டினான். கோயில் கும்பாபிஷேகத்து அன்று தன்னிடம் தோற்ற மன்னர்களை கங்கையில் இருந்து தண்ணீரை தலையில் சுமந்து கொண்டு வர செய்து அபிஷேகம் செய்தான். இதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் என்றானது. கும்பாபிஷேக நீரை கோயிலுக்குள்ளேயே கிணறு தோன்றி அதில் வடிய செய்து அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தான். கோயிலுக்கு வரும் போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்னே சிவனை தரிசனம் செய்வான். இக்கோவில் முழுவதும் பாறாங்களால் ஆனது. இங்கு உள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கமாகும். இவருக்கு உடுத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டு செய்யப்படுகிறது. இங்குள்ள சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். சிங்கமுக கிணறு இக்கோவிலில் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் உடையார்பாளையம் நீலக்கிழாரால் கட்டப்பட்ட இந்த சிங்கமுக கிணறு இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. ராஜேந்திர சோழன் தனது கங்கை பெருவெற்றியின் நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி கோயிலில் உள்ள பிரம்மாண்ட லிங்கத்திற்கு கங்கை நதியில் உள்ள நீரை 1000 பொற்குடங்களில் யானை மீது கொண்டு வந்து அபிஷேகம் செய்தான். பிரம்மாண்ட லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த கங்கை நீரை இந்த கிணற்றிலும் தான் வெற்றிய மாபெரும் ஏரியான சோழகங்கம் என்ற ஏரியிலும் ஊற்றினான். இங்கு சரஸ்வதி லட்சுமி இருவரும் தியான கோலத்தில் இருப்பதால் இவர்கள் ஞான சரஸ்வதி, ஞான லட்சுமி என அழைக்கப்படுகின்றனர். பங்குனி திருவிழாவின் கடைசி நாளில் துர்கைக்கு 500 குடம் பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. இங்கு மகா சிவராத்திரி, ஐப்பசி பௌர்ணமி, பங்குனி திருவிழா, மார்கழி திருவாதிரை போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். தஞ்சை பெரிய கோயிலுக்கு சவால் விடும் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.